ரிலையன்ஸ் வந்து யுஎஸ் டெக்சாஸில் வந்து ஒரு ரிஃபைனரி வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஆனால் ஓகே, கிட்டத்தட்ட அது ஓகே சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருக்கிறாங்க. லாங் டேர்மில் வந்து 300 லட்சம் கோடி, நல்லா கேட்டுக்கோங்க, 300 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி மாதிரி 300 லட்சம் கோடி ஓவராலாக லாங் டேர்மில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 1 லட்சம், 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி, அந்த மாதிரி இதை மாதிரி அவங்க வந்து அங்கே பெரிய லெவலில் லான்ச் பண்ணுறாங்க. இது சொல்கிறதுனால என்ன விஷயம் பாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமியோட கிட்டத்தட்ட வந்து இந்தியன் எக்கனாமியை வந்து இது வந்து உடைக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்தியாவில் எக்கனாமியில் அந்த ரஷ்யன் ஆயிலாக இருந்தாலும் சரி, வெனிசுலா ஆயிலாக இருந்தாலும் சரி, கல்ஃபாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து இங்கே ரிஃபைனரி பண்ணி திருப்பியும் போகும்போது தான் நமக்கு லாபம் வந்து நம்மளோட க்ரோத் இருக்கும். அதாவது ரிலையன்ஸோட க்ரோத் இருக்கணும். ரிலையன்ஸ் க்ரோத் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கும் க்ரோத் வரும். இந்தியன் இது வந்து எக்கனாமிக் க்ரோத்தும் படிப்படியாக கூடும். இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு, அதாவது இந்தியாவோட தலையவே தூக்கின்னு போயிட்டு இப்போ வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, தூக்கின்னு போயிட்டு எங்கள் ஊரில் நீங்கள் அதே வேலையை அங்கே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டார் குண்டு. இந்தியாவோட எக்கனாமி இதுக்கப்புறமேட்டு ஏறுறது படிப்படியாக குறைய போகுது. புரியுதுங்களா? இதை சொல்கிறேன் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இந்தியனோட எக்கனாமிக் க்ரோத்தை பெரிய லெவலில் அது பாதிக்குது.